ஆல்ரைட் நண்பா. ஸோ பேசின் பெர்லின் பேப்பர் நடக்கிறதுக்கு இன்னும் சில மணி நேரம் தான் இருக்குது. நம்ம வந்து இந்த பேப்பர் லைவாக வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட் அண்ட் டைம் பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் வந்து அரோசிட்டி சேனலில் இதுக்கான ஒரு பர்டிகுலர் வீடியோ போட்டேன். பட் அதெல்லாம் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு அந்த மாதிரி சர்ச் பண்ணலாம் பார்ப்பாங்களா அவங்களுக்கு. பட் நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களே உங்களுக்காக இப்போ அகைன் நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இந்த பேசின் பெர்லின் பேப்பர் நம்ம வந்து இன்னைக்கு 31 ஆகஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நைட்டு 10:30 மணிக்கு வந்து இதுதான் வந்து டைமு. ஸோ லைவாக வந்து 10:30 மணிக்கு நீங்கள் வந்து பேசின் பெர்லின் உங்கள் டிவியில் வந்து பார்க்கலாம். அண்ட் சோனி லிவோட சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோன்லேயே வந்து பார்க்கலாம். ஜியோ டிவி பற்றி எனக்கு தெரியல, ஏன்னா நான் வந்து ஒரு ஜியோ யூஸர் கிடையாது. அதனால் வந்து எனக்கு எந்த ஐடியாவுமே வந்து கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து டேட் அண்ட் டைம் அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோக்குள்ள நம்ம வந்து பார்க்க போகிறோம் எந்தெந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து ஜெயிக்க போகிறாங்க, என்னென்ன சர்ப்ரைசஸ் நம்ம பார்க்கலாம், என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பார்க்கலாம். பிகாஸ் திஸ் இஸ் மை ப்ரெடிக்ஷன் ஃபார் பேசின் பெர்லின் 2024. ஸோ நம்மளோட முதல் மேட்சே வந்து அண்டர்ஸ்பியூட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் பிட்வீன் கோடி ரோட்ஸ் கெவின் ஓவன்ஸ். ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்தோன்னா இவருக்கான ஃபியூட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஐ நோ பல ஃபேன்ஸ் வந்து காண்டாக இருக்காங்க எதுக்கு தான் இந்த மேட்ச் வந்து நடக்குதுன்னு. ஐ மீன் எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும்ல. ஓகே, ஸோ கோடி வந்து பிளட் லைன் கதை முடிச்சிட்டாருன்னா இப்போ வந்து தனியாக எதுனா ஒரு ஃபியூட்டில் போகலாம், இல்லை யங்ஸ்டர் கூட வந்து போகலாம். தன்னோட டைட்டில் டைன் மேலே வந்து ஒரு கண்ணு வைக்கலாம். அந்த டைட்டில் டைன் வந்து ரொம்ப முக்கிய போயின்னு இருக்குது. பட் இங்கே பார்த்தா கூட அந்த ஃப்ரெண்டுக்கே வந்து கோடி வந்து இங்கே சான்ஸ் கொடுத்துருப்பாரு. பட் கெவின் ஓவன்ஸ் வந்து அந்த டைட்டில் வேணான்னு நான் பேடி வந்து போக விரும்பல, டேரக்டாக பாயிண்ட்டுக்கு வரும். ஸோ இப்போ இந்த மேட்ச்லேயே வந்து அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் வந்து கெவின் ஓவன்ஸ் வந்து ஃபைனலி ஹீல் டர்ன் பண்ணுறாரு. அண்ட் அவர் பார்த்தா டர்ன் அவுட் பண்ண போகிறாரு, கோடி மேலே அட்டாக் பண்ண போகிறாரு ஆஃப்டர் மேட்ச். அந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தோன்னா ஓவராலாக பார்த்தோன்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து போயின்னு இருக்குது. சில விஷயம் நான் வந்து இங்கே சொல்கிறதுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த பேப்பர் முன்னாடி ஸ்மாக் டவுன் நம்ம வந்து பார்த்தோன்னா கோடி இந்த விஷயம் வந்து கேட்டுருவார். அதுவும் கெவின் ஓவன்ஸ் முன்னாடியே முன்னாடியே பார்த்தோன்னா இந்த கேள்வி வந்து கேட்டுருவார். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மாக் டவுனில் கெவின் ஓவன்ஸ் வந்து டைட்டில் வச்சு கோடி மேலே பார்த்தோன்னா அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இதை வந்து அவன் வந்து பார்ப்போம். ஸோ கோடி வந்து அதை பார்த்துட்டு இருக்கிறாரு. அண்ட் ஃப்ரெண்ட்லியே பார்த்தா ஃபேஸ் டு ஃபேஸை வந்து கேட்டுக்கிறாரு. அண்ட் யூஸ்வலி நம்ம வந்து இந்த மாதிரி விஷயம் பார்க்க மாட்டோம். ஒருத்தர் வந்து ஹீல் டர்ன் பண்ண போகிறாரு, ஒருத்தர் வந்து டர்ன் அவுட் பண்ண போகிறாங்கன்னா இந்த மாதிரி விஷயம் பார்த்தோன்னா ஓப்பனாக வந்து காமிச்சிக்க மாட்டாங்க. பட் ரீசன் அந்த ஸ்மாக்டவுனில் பார்த்தோன்னா அந்த மாதிரி விஷயம் வந்து காமிச்சிடறாங்க. ஓப்பனாகவே பார்த்தோன்னா பேசுகிறாங்க. கெவின் ஓவன்ஸ் வந்து ஓப்பனாக சொல்கிறாரு, நான் வந்து ஏன்டா உன் மேலே ஹீல் டர்ன் பண்ணணும், நான் வந்து ஏன் உன் மேலே டர்ன் அவுட் பண்ணணும். அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி நான் வந்து பண்ணியிருந்தேன், பட் அதுக்கான காரணம் இருக்குது. அண்ட் நான் வந்து கோஃபி நான் உன் மேலே பண்ணது வந்து தப்பு, அந்த மாதிரிலாம் ரீசன்லாம் சொல்லுவார். ஸோ ஓப்பனாக பார்த்தோன்னா இங்கே வந்து ஓப்பனாகவே பேசுவாங்க. கெவின் ஓவன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து கோடியாக இருக்கட்டும். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி கிடையாது. இது இங்கே பார்த்தோன்னா இப்போ அவங்க பேசின விதமும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் வந்து பேசுவாங்க. பட் இங்கே வந்து கோடி கடைசியாக கேட்பாரு கேவ் கிட்ட, ஸோ இந்த மேட்ச்சுக்கு அப்புறம் கூட நீ வந்து என் கூட ஃப்ரெண்டாக தான் இருப்பியா அந்த மாதிரி வந்து கேட்பாரு. பட் அங்கே வந்து கெவின் ஓவன்ஸ் வந்து சொல்ல மாட்டார். காரில் பார்த்தா ஏதோ சொல்லிட்டு போயிடுவார். பட் அங்கே வந்து டபிள்யூ பார்த்தா நம்மளே ஏமாத்துறாங்க. அங்கே நம்மளை வந்து ஒரு சஸ்பென்ஸில் வந்து வச்சுன்னு இருக்காங்க. ப்ரெடிக்ஷனில் வரும். ப்ரெடிக்ஷன் ஆப்வியஸ்லி ரொம்ப ஈஸி. இங்கே வந்து கோடி தான் ஜெயிக்க போகிறாரு. பட் இந்த மேட்சோட ஹைலைட்டே வந்து கெவின் ஓவன்ஸ் வந்து ஹீல் டர்ன் பண்ணுறது. பட் நான் ஆல்ரெடி ஒரு அப்டேட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். மேபி இங்கே வந்து ஹீல் டர்ன் பண்ணாமல் கூட இருக்கலாம் கெவின் ஓவன்ஸ். ஏன்னா வந்து ட்ரிபிள் எச் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துன்னு தான் இருக்காரு. அண்ட் ஃபேன்ஸ் மத்தியில் என்ன போயின்னு இருக்குது, ஐ மீன் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ஓகே இங்கே ஹீல் டர்ன் பண்ணுறாங்கன்னு எல்லா ஃபேன்ஸும் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் பார்த்தா ட்ரிபிள் எச் வந்து மேபி ஹீல் டர்ன் பண்ண வைக்காமல் கூட இருக்கலாம். அண்ட் இப்போ எப்படி வந்து ஃப்ரெண்டாக இருக்காங்களோ அதே போல் பார்த்தா ஆஃப்டர் மேட்ச் கூட வந்து ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஏன் ப்ரோ இது புதுசாக இருக்குது நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா. ரெண்டாவது விஷயம் வந்து சோலோ சிக்கோவை பார்த்தா இந்த மேட்ச் பற்றி வந்து பேசியிருப்பாரு. இந்த ரெண்டு பேரில் யார் ஒன்றா ஜெயிக்கட்டும், கெவின் ஓவன்ஸ் நீ ஜெயிச்சானா உன்னே வந்து நான் சேலஞ்ச் பண்ணுவேன், கோடி நீ அகைன் நீ ஜெயிச்சானா உன்னே நான் வந்து சேலஞ்ச் பண்ணுவேன். ஸோ இங்கே சோலோட கண்ணு இருக்குது, இந்த பிளட் லைனோட கண்ணு பார்த்தா இந்த அண்டர்ஸ்பியூட் டைட்டில் மேலே இருக்குது. ஸோ ஆஃப்டர் மேட்ச் மேபி கெவின் ஓவன்ஸ் ஹீல் டர்ன் பண்ணுறாரோ இல்லையோ, மேபி அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சோலோட இந்த பிளட் லைன் 2.0 அட்டாக் மேபி நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு எண்டிங் பார்த்தா இருக்குது. ரெண்டாவது எண்டிங் இந்த உலகமே எதிர்பார்க்குற மாரி, எல்லாருமே எதிர்பார்க்குற மாரி மேட்ச் சிம்பிளாக நடக்கும். கோடி ஜெயிப்பார் அண்ட் கெவின் ஓவன்ஸ் பார்த்தா ஹீல் டர்ன் பண்ணுவார், டர்ன் அவுட் பண்ணுவார் கோடி மேலே. ஸோ இந்த எண்டிங் வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த மேட்ச்சில் இதுதான் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அண்ட் சர்ப்ரைஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து உமன்ஸோட டேக் டைட்டில்ஸ்க்கான மேட்ச். இந்த மேட்ச்சில் டைட்டில் சேஞ்ச் ஆகலனாலும் பார்த்தோன்னா ஒன்றும் பிரோஜனம் கிடையாது. ஏன்னா இவங்களோட ஃபியூச்சர் பிளானே பார்த்தோன்னா டபிள்யூக்கு வந்து ஒழுங்காக வந்து தெரியாது. பைதே நான் வந்து ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணணும். இங்கே வந்து நான் கரண்ட் டேக் டீம் சாம்பியன்ஷிப் தான் வந்து ஃபேவராக பண்ணுவேன். எனக்கு இப்போ தான் டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அகென்ஸ்டாக இருக்கிற பியங்கா பிளேர் ஜேட் கார்டில் கேட்டிங்கன்னா அவங்க வந்து இப்போ கொஞ்சம் நாள் முன்னாடி தான் வந்து டேக் டீம் சாம்பியனாக இருந்தாங்க. அகைன் அவங்க கையில் டைட்டில் கொடுக்குறது வந்து சரியாக இருக்காது. ரெண்டாவது விஷயம் அவங்க தோக்குறாங்கன்னா இவங்களுக்குள்ளே வந்து என்ன நம்ம வந்து பார்க்கலாம், பியங்கா பிளேர் ஜேட் கார்டில் கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகிற மாரி. அப்போ தான் இவங்களுக்கான நம்ம வந்து ஃபியூச்சரில் ஃபீடு பார்க்க போகிறோம்ல. ரெசல்மேனியா மேட்ச் வர்த்தி அது. ஆனால் சீக்கிரமாக பண்ணுறாங்கன்னா இங்கேயே வந்து என்ன பார்க்கலாம். அதர்வைஸ் நான் கரண்ட் சாம்பியனை தான் வந்து இங்கே ஃபேவராக வந்து பண்ணேன், ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணுவேன். அண்ட் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து மிக்ஸ் டேக் டீம் மேட்ச், டெரர் ட்வின்ஸ் vs
நியூ ஜட்ஜ்மெண்ட் டே, அதாவது நம்மளோட டாம்லிவ் வர்சஸ் டேவன் பீஸ் ரியா ரிப்ளி. இந்த மேட்ச் பார்த்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது முதல்ல சொல்கிற இந்த மேட்ச் வந்து ஒரு மிக்ஸ் டாக் டீம் மேட்சாக இருக்குல்ல. இதனால நம்ம மாமி வந்து டாமை வந்து பழக்கிற மாரி, ஏன்னா மிக்ஸ் டாக் டீம் மேட்ச்சில் ஸோ ஒரு பொண்ணு ஆம்பளை அடிக்கிற மாரிலாம் வந்து நீங்கள் ஒரு விஷயம்லாம் வந்து இந்த மேட்ச்சில் வந்து பார்க்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் டேவன் பீஸ் வந்து டாமினஸ் வந்து காட்டுவார். அண்ட் ஏன்னா இவங்க 2 பேர் வந்து ஃபார்மர் சாம்பியனாக இருக்காங்க, ரீசெண்ட் டைம்லேயே வேர்ல்டு சாம்பியனாக இருந்திருக்காங்க 2 பேரும். ஸோ எப்படி தான் இவங்க வந்து தோப்பாங்கன்னு வந்து என்னால் இது பண்ண முடியல. இல்லை ப்ரோ, இந்த நியூ ஜட்ஜ்மெண்ட் ஆளுங்க வந்து காப்பாற்றலாம், ஜேடி இவங்களாம் வந்து கார்லிட்டு இவங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம். பட் இன்னும் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டாமோட அப்பா இருக்காருல, ஏல்டபிள்யூ ரேவி ஸ்டுடியோ வச்சிருக்காரு, அவரும் பார்த்தீங்கன்னா மேபி இங்கே நம்மளோட டெரர் டூன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து ராலியை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நம்பர்ஸ் கேம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஏன்னு தெரில, ஐ நோ இவங்க தான் வந்து ஃபியூச்சரு டாம் அண்ட் லிவ் அண்ட் இவங்க வந்து நல்லா இது பண்ணலாம். பட் எனக்கு இன்னமும் வந்து இவங்க 2 பேரும் இப்போ தான் ஃபார்மர் வேர்ல்டு சாம்பியனாக இருந்திருக்காங்க. அண்ட் இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பார்த்தாலே தெரியுது ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ ஏன்னு தெரியல, மனசுக்குள்ளே எனக்கு வந்து ஃபீல் ஆகுது இந்த மேட்ச் வந்து டயர் டூன்ஸ் தான் வந்து ஜெயிப்பாங்க. அதுவும் வந்து ரியா ரிப்ளி வந்து எப்படி பின் பண்ணுவோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். யூஸ்வலி ஒரு பொம்பளை நீங்கள் வந்து பொம்பளை அந்த மாதிரி பின் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. பட் மேபி இந்த வாட்டி மிக்ஸ் டாக் டீம் மேட்ச் இருக்கிறதுனால ரியா ரிப்ளி வந்து அவங்களோட ஸ்டைலில் டாமை வந்து பின் பண்ணுறது பார்க்கலாம். அது வந்து ரொம்ப வைரலாக போகும். அந்த மாதிரி ரியா ரிப்ளி வந்து டாமை பின் பண்ணாங்கன்னா ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அந்த மாதிரி எனக்கு மைண்டில் வந்து தோணுது. ஸோ எஸ், என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த மேட்ச்சில் டெரர் ட்வின்ஸு. ஐ நோ ராங்காக இருக்கலாம், பட் சும்மா போவோமே. தென் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து ஒரு ஸ்ட்ராப் மேட்ச் பிட்வீன் சிஎம் பங்க், ட்ரூ மேக்கன்டையர். இவங்களுக்கான ஃபியூட் வந்து சூப்பராக வந்து போயின்னு இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி கூட வந்து அந்த ஸ்ட்ராப் வச்சு ட்ரூ வந்து சிஎம் பங்க் மேலே அட்டாக் பண்ணல. ஸோ இந்த மேட்ச் நடக்கும்போது ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ட்ரூவோட கையில் அந்த ஸ்ட்ராப் வந்து கிடைக்கும். ஸோ எஸ், இந்த மேட்ச்சில் நீங்கள் வந்து ட்ரூ வந்து டாமினேட் பண்ணுறது வந்து பார்க்கலாம். ஆனால் ஃபேன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசப்பாயிண்ட் இருந்தது. சம்மர் ஸ்லாமில் இந்த மேட்ச் வந்து அவங்க வந்து ரொம்ப ப்ரூட்டலாக அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தாங்க. பட் சிம்பிளாக இருந்தது, என்டர்டெய்னிங்காக இருந்தது. பட் மேபி அந்த ஒரு இது இருந்ததுல மைனஸ் பாயிண்ட்டு மேபி இங்கே பார்த்தீங்கன்னா டபிள்யூ பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அண்ட் சிஎம் பங்க் ட்ரூ வந்து ஒரு சூப்பரான மேட்ச் வந்து கொடுக்கலாம் இந்த ஸ்டாப் மேட்ச் மூலயமா. ஸோ மேட்ச் வைஸ் வந்து நான் எதிர்பார்க்குறேன் அந்த சம்மர் ஸ்லாம் விட நல்லா கொடுக்கணும். இது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஆப்வியஸ்லி சிஎம் பங்க் தான். ஏன்னா போன மேட்ச் வந்து ட்ரூ வந்து ஜெயிச்சாரு. அகைன் நீங்கள் ட்ரூ தான் ஜெயிக்கிறாருன்னா அப்போ அசால்ட்டாக சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வீக்காக வந்து தெரியவார், ஒன்றுமே இல்லாத மாரி. ஸோ 2 பேரோட பாயிண்ட் ஈக்குவலாக பண்ணணும். சிஎம் பங்க் இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கணும். ஸோ ட்ரூக்கு ஒரு பாயிண்ட்டு, சிஎம் பங்க் ஒரு பாயிண்ட்டு. அண்ட் கடைசியில் தான் வந்து பேட் பிளட்ல ஹெல் இன் செல் மேட்ச் ரூமராக இருக்குது. ஸோ அங்கே வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ இந்த ஃபியூட் வந்து அவங்க ஜெயிப்பாங்க, மேட்ச் வந்து ஜெயிப்பாங்க. ஸோ எஸ், இந்த ஃபியூடை இந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு இங்கே வந்து சிஎம் பங்க் தான் வந்து ஜெயிக்கணும். ஓவராலாக சொல்லணும் ட்ரூ தான் டாமினேட் பண்ணுவார். பட் கடைசியில் எதுனா ட்விஸ்டட் டர்ன் எதுனா வந்து நடந்து சிஎம் பங்க் இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருவார். அண்ட் இங்கே வந்து கதை முடியாத மாதிரி நமக்கு வந்து என்ன ஒரு ஃபீல் ஆகும், இல்லையே இந்த மாதிரி முடிஞ்சிடக்கூடாது அந்த மாதிரி என்ன ஃபீல் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா டபிள்யூ பார்த்தீங்கன்னா என்ன ஷாக்கிங்கான எண்டிங் கூட வந்து வைக்கலாம். அண்ட் இப்போ வந்து பேசும் மெயின் இவெண்ட் மேட்ச் பற்றி இந்த வீடியோக்குள்ளே நான் வந்து மெயின் இவெண்ட்டில் வச்சிருக்கேன். பேப்பரில் எதுவாக இருக்க போது நான் வந்து அப்டேட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். பை த வேஸ், வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வந்து நடக்க போகுது பிட்வீன் சாம்பியன் குந்தர் வர்சஸ் ராண்டி ஆர்டன். பல கதை இருக்குது இவங்க 2 பேருக்குள்ள. ராண்டி பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியன் ஆனார். இன்ஜுரி ஆச்சு, திரும்பி வந்திருக்காரு. அந்த கிங் ஆஃப் த ரிங் பேப்பரோட எண்டிங் கான்ட்ரவர்சி இருந்ததுனால அகைன் அவருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறது ராண்டி இந்த டைட்டில் வந்து ஜெயிக்கணும் அண்ட் அகைன் ஜெயிக்கணும் அண்ட் சீனா கூட வந்து ஃபியூட் பண்ணணும் அண்ட் யார் தான் வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும் அந்த மாதிரி கதைலாம் வந்து போயின்னு இருக்கு. பட் இதெல்லாம் வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து எதிர்பார்க்குறது ஆஸ் அ ஃபேன் பாயா. பட் நம்ம ரியாலிட்டி வந்துடும் மைண்டில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இங்கே வந்து கிளியராக குந்தர் தான் வந்து ஜெயிக்க போகிறாரு. இது ஜஸ்ட் இந்த பேப்பரையே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்லர் பேப்பரியோ தான், ஒரு பெரிய பேப்பரியோ கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஃபில்லர் பேப்பரியோ. அதனால இங்கே பார்த்தீங்கன்னா ராண்டியே குந்தரோட முதல் அப்பாயிண்டாகவே வந்து கொடுத்துட்டுருக்காங்க. அண்ட் நல்லாவே வந்து ஒரு இதுன்னு சொல்ல மேட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ராண்டி இங்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு 100ல் பார்த்தீங்கன்னா 5% இருக்குது, மீதி 95% பார்த்தீங்கன்னா குந்தர் தான் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஆப்வியஸ்லி இங்கே வந்து குந்தர் தான். அதர்வைஸ் இதில் வந்து ட்விஸ்டட் டர்ன் என்ன பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் அது வந்து ப்ராக்கோட ரிட்டர்னு. ப்ராக் ரிட்டர்ன் பண்ணாருன்னா மேபி ராண்டி வந்து சாம்பியன் ஆகலாம். ஏன்னா ப்ராக் வர்சஸ் குந்தருக்கான ரூமர்லாம் இருக்குது. பட் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராக்கோட ரிட்டர்னோட சான்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக
இருக்குது. ஏன்னா அவரோட அலிகேஷன்லாம் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் பார்த்தா ப்ராக்கோட ரிட்டர்ன் அதுவும் இந்த சின்ன பேப்பரில் ரொம்ப கம்மி. ஆனால் நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாருன்னா அது பெரிய விஷயம். யூஸ்வலி இந்த பேப்பர்லேயே பார்த்தா சர்ப்ரைஸ் மாதிரிலாம் ட்ரிபிள் ஹெச் வந்து எதுவுமே வைக்கிற மாதிரி இல்லை. பேப்பருக்காக அந்த மாதிரி யூஸ்வலி பேப்பருக்காக ஹைப்பில் இருக்கும்ல அந்த மாதிரியும் இல்லை. ஸோ ஒரு ரொம்ப மிட்டாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ பார்க்கலாம். ஆஃப்கோர்ஸ் ஆஸ் அ ஃபேன் பை ஹார்ட்குள்ளே பார்த்தா ரேண்டி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் மென்டலி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ப்ராக்டிக்கலி ரியாலிட்டி குந்தர் தான் வந்து இங்கே ஜெயிக்க போகிறாரு. அண்ட் இப்போ தான் டைட்டிலே வந்து ஒரு ஜெயிச்சிருக்காருல. ஸோ வாய்ப்பே இல்லை தோக்குறதுக்கு. அந்த 1% தான் வந்து யாருன்னு சொல்லிட்டேன். பை தி வேஸ் இதான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் ஃபார் பேஷ் இன் பெர்லின். உங்களோட ப்ரெடிக்ஷன் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நோட் பண்ணுற விஷயம் என்னென்னா, இது ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் தான். இது நான் சொன்னது தான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் கமெண்ட்டில் வந்து தட்டி விடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் ரெஸ்லிங் கண்டென்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.